వణకం వణకం ఎల్లరికీ వణకం నమస్కారం ప్రతి ఒక్కరికి నమస్కారం ఈరోజు మీకోసం చిన్న టిప్స్ చిన్న సలహాలు ఎల్లరికీ చిన్న చిన్న టిப்ஸ் சில விஷயங்கள் பற்றி உங்களோட டிஸ்கஷன் பண்ண போகிறேன். நிறைய பேர் கஷ்டப்படுற விஷயங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். ప్రతి ఒక్కరు చూడండి, లాస్ట్ వరకు చూడండి. మీకోసం తెలుగులో కూడా చెప్తున్నాను, తెలుసుకోండి. ప్రతి ఒక్కరు జీవితం అంటే ఏమిటి, ఆరోగ్యం అంటే ఏమిటి, మంచి చెడుల గురించి ప్రతి ఒక్కరు తెలుసుకోండి. లాస్ట్ వరకు చూడండి. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ். என்னென்னா, ஆரோக்கியமே மகாபாக்கியம். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் மகாபாக்கியம். அந்த ஆரோக்கியம் எங்கே நல்லா இருக்கும் ஐயான்ட்டு, நம்ம சாப்பிட்ற உணவுகள் நல்லா எடுத்திருந்தால் உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் அது மகாபாக்கியம். மகாபாக்கியம் வந்து எந்த நோய், எந்த கஷ்டம், எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் மகாபாக்கியம். ஆரோக்கியமே மகாபாக்கியம். ஆனால் இப்போ இருக்கிற சூரியத்தில் ஆரோக்கியம் சரி இருக்கிறதுல மகாபாக்கியம் இருக்கிறதுல மக்களுக்கு அது எதனால் வரும், அதுக்காக உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன். இது எல்லோரும் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஏன்னா எல்லோரும் நம்ம உடம்புని எப்படி காப்பாற்றிக்கணும் அந்த விஷயங்கள் தெரியறதில்லை. முதல்ல நம்ம தாத்தா அப்பா காலத்தில் கெமிக்கல் இல்லை, கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. அவங்களே கஷ்டப்படி விவசாயம் பண்ணி அவங்களே தயாரித்து பண்ணி அவங்களே தயார் பண்ணி சாப்பிடுவாங்க. அது கெமிக்கல் இல்லாதனால அவங்களோட உடம்பு எப்போ வேணாலும் நல்லா இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்போக்கு இப்போக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிப்போச்சு. அப்கிரேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுக்கு ஃபோன் எப்படி வந்துச்சு, லேப்டாப் எப்படி, வைஃபை எப்படி, அதே மாதிரி கெமிக்கல் கூட அப்டேட் ஆகிப்போய் நம்ம உடம்புக்கு இடைஞ்சல் கொண்டு வந்துட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, சாப்பிட்றது தப்பு கிடையாது. மனுஷன் எல்லாம் சாப்பிடணும், எல்லாம் ருசி பார்க்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும், தப்பு இல்லை. ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் அதிலோட விஷம் வரும். அந்த விஷத்தினால நம்மளுக்கு தெரியாமல் உடம்புக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்துடும். அதுக்காக உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக தேவை. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ கம்மியாயிருமோ இல்லாத நோய் கூட சேரும். அதனால் நீங்கள் எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் கேட்காது, சாப்பிடும்போது மட்டும் கேட்கும், திரும்பி பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். அதனால் வாழ்க்கை முறை நம்மளுக்கு பிரச்சனை உடம்பு டைட் ஆகிட்டே இருக்கும் நம்ம செஞ்ச வேலை. அதனால் நீங்கள் மாத்திரை, தைலம், ஏலக்காய் சிரப் எல்லாம் குடிச்சிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்படி சாப்பிட்டே இருந்தாலும் பிரச்சனை. அதனால் நம்மளுக்கு மருந்து தேவையில்லாமல், நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம உடம்பு நம்மளுக்கு காப்பாற்றிக்கிறது என்னென்னா உணர்வுகள். நம்ம சாப்பாடு ஆகாரம், அந்த ஆகாரத்தில் சாப்பாடு ஃபுட்டுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சேரும் வரும். அதனால் ஆயில் ஃபுட் கம்மி பண்ணிக்கோங்க, வெண்ணெய் பலகாரம் கம்மி பண்ணணும், கேஸ் பொருள் ஆகாது, கெமிக்கல் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணிக்கணும். அப்போ கம்மி பண்ணால் உங்கள் உடம்புல என்னென்னா உள்ளே ஹீட்டு வராது, புண்ணு ஆகாது. அதனால் வாயு பிடிக்காது, பித்தம் எது பிடிக்காது, பிளட் சர்க்குலேஷன் கூட கரெக்டாக இருக்கும். நரம்பு எல்லாம் வீக் ஆகாது. நரம்பு வீக் ஆனால் பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால நரம்பு வீக் ஆகும். அதனால் காலு சக்தி கம்மியாகும். காலு சக்தி கம்மியான எலும்பு தேய்மானம் வரும். அதனால் நரம்பெல்லாம் வீக்கு பக்கவாதம் வர்றது சான்ஸ், சரவாங்கி கூட வந்துடும். அதே மாதிரி வாயு எல்லாம் அதிகமாக பிடிச்சா ஹார்ட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனில் கம்மியாக நரம்பெல்லாம் வீக்காகி போய் ஹார்ட் அட்டாக் வர்றது சான்ஸ் வரும். இங்கே அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கு நிறையா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் இந்த தேவையில்லாத ஃபுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொண்டு தேவை அந்த ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது என்னென்னா, கீரை ஐட்டம்ஸ் அதிகமாக எடுங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுங்க, நான்வெஜ் ஐட்டம்ஸ் இந்த பாய்லர் கோழி கம்மி பண்ணிக்கொண்டு நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க, ஃபிஷ் எடுத்துக்கோங்க, மட்டன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட. மட்டன் கூட கொலஸ்ட்ரால், அது கூட ஏதோ ஒரு டைமில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கடவுள் உங்ககிட்ட தான் இருக்காரு. கடவுள் எங்கே இல்லை, உங்கள் மனோதைரியமே உங்களுக்கு காப்பாற்றணும். நமக்கு கஷ்டம் வந்தாலும் நல்லது வந்தாலும் நம்ம தெய்வத்துக்கிட்ட தான் போய் வேண்டுறோம். எதுக்கு வேண்டுறோம் வேண்டாம், தெய்வம் இருக்காங்க. தெய்வம் இருக்கிறதால தான் நம்ம வேண்டுறோம். அந்த தெய்வம் எங்கே இல்லை, உங்ககிட்ட தான்.
உங்கள் மனோதைரியம் உங்களுக்கு காப்பாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால், உங்களுக்கு கடனாக இருந்தால், உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கடவுள் கொண்டு வந்து உங்களுக்கு இந்தாயா எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்களே, கொடுக்க மாட்டாங்க. தெய்வம் எங்கே இருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு தைரியம் கொடுத்துட்டு நம்மளுக்கு முன்னாடி வந்து நடக்க வைப்பாங்க. அதனால் வந்து தெய்வம் எங்கே இல்லை, தெய்வம் இருக்காங்க. தெய்வம் வந்து உங்கள்கிட்ட உங்களோட இருக்காங்க. அதனால் வந்து உங்கள் கஷ்டம் உங்களுக்கு காப்பாற்றும். கஷ்டப்படுற ஆளுங்க எப்பவுமே கிடக்க மாட்டாங்க, நல்லபடியாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் மனோதைரியம் எப்போ கோல்போகக்கூடாது. நீங்கள் மனோதைரியம் உங்களுக்கு காப்பாற்றும். அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு ஃபுட்டுக்கும் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. வணக்கம், நமஸ்காரம்.